மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அம்மா அப்பாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். எல்லாரும் அவாவா அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, அவாவா ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம இந்த பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறோம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. எல்லாவித தாபங்களிலிருந்தும் பகவான் நம்ம உடலை நம்மை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிண்டு, அதுக்கடுத்தது சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தரபவார்ணவாத். இந்த சம்சார சுழற்சியிலிருந்து இந்த ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும். என்ன நன்னா புரிஞ்சுக்கணும். நம்ம திருப்பி திருப்பி we are not the body, we are not the mind, we are not the intellect, we are ஆத்மா. நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த மனது இல்லை, நான் இந்த புத்தி இல்லை, நான் ஆத்மா. ஆகையினாலே இந்த ஆத்மா திருப்பியும் மறுபடியும் இந்த சம்சார சுழற்சியிலேருந்து மாட்டிக்காத இருக்கிறதுக்கு எனக்கு சத்புத்தியை கொடுத்து அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடு அப்படின்னு தான் சங்கல்பம். லோகம் க்ஷேமார்த்தமாகவும் நம்ம சங்கல்பம். அனுதினம் பாகவதம்னு நம்ம ஒரு 10 நாளாக பார்த்துட்டு வரோம். நம்ம இதுலேருந்து ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து அத்தியாயமாக வாசிச்சுட்டு வரோம். முன்னாடியே சொன்ன மாதிரி பொறுப்பு துறப்பு. இது திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம், திஸ் இஸ் நாட் அ உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அ ஆச்சாரிய காலக்ஷேபம். இது உபன்யாசமோ பிரவச்சனமோ ஆச்சாரிய காலக்ஷேபமோ அல்ல. இது ஒரு சத்சங்கம் இல்லையா? பகவான் அந்தர்யாமியாக இருந்து சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்ம கேட்க வைக்கிறார். அந்த நினைவோடு பூர்வ கதை சங்கிரகம். நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம்? முதல் ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்திலே முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்திலே பகவானுடைய பட்டியலில் இடப்பட்ட திரு அவதாரங்கள் ஒரு பட்டியல் கொடுத்துருக்கா இல்லையா? ஒரு 22 அவதாரம் ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருக்கா. பகவானுடைய அவதாரங்கள் எண்ணில் அடங்கா. அவதாராய்க்கு அசங்கேகன் பார்த்தோம் இல்லையா? அவருடைய அவதாரங்கள் கணக்கிலே எடுக்க முடியாத அளவுக்கு எடுத்திருக்கார். எத்தனையோ இன்யூமரபிள் அவதார்ஸ் பகவான் ஹஸ் டேக்கன். ஆழ்வார்கள் as sung only 10. ஆழ்வார்கள் முக்கியமாக டாப் 10ன்னு ஒரு பாடிட்டு போயிட்டார் இல்லையா? அது அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு பிரீத்தியான அந்த 10 அவதாரங்களை பற்றி தசாவதாரம் அப்படின்னு ஆழ்வார்கள் பாடிட்டு போனார். இந்த அவதாரம் எப்படி ஆரம்பிச்சது? ஏன்னா திஸ் இஸ் நாட் கிரியேஷன் இன் அவர் ஹிந்து மதம், இன் சனாதன தர்மம். இட்ஸ் ரீக்ரியேஷன். ஒரு தரமும் ஒரு பிரளயம் வரும். அந்த பிரளயம் வந்தவுடனே பிரபஞ்சம் அந்த பிரளயத்தில் போய் மூழ்கிடும். எல்லாரும் இந்த பிரபஞ்சம், சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாம், அறிவுள்ள அறிவற்ற எல்லாம் அதில் போய் ஒடுங்கிடும். அந்த பிரளய ஜலத்தில் போய் ஒடுங்கிடும். இப்போ அதில் அந்த ஆதி நாராயணன் ஒருத்தர் தான் அப்படியே மேலே முதந்துன்னு இருப்பார். அந்த ஆதி நாராயணன், அந்த ஆதி நாராயண ஸ்வரூபமாகிய அவர் என்ன பண்ணுறார்? எப்படி திருப்பியும் இந்த பிறப்பு, இந்த படைப்பை ஆரம்பிக்கிறார்? அவர் விராட ஸ்வரூபம்னு ஒன்று பண்ணுறார். ஒரு கலவை பண்ணி இல்லையா? தன்னுடைய மாயா சக்தியினாலே பஞ்சபூதங்களை எல்லாம் கலந்து ஒரு கலவை பண்ணி விராட ஸ்வரூபம் என்கின்ற ஒரு கருவுலத் அந்த ஒரு கருவை உருவாக்குகின்றார். அந்த கருவிலேருந்து தான் அவர் அவதாரங்கள்லாம் உண்டு பண்ணுறார் இல்லையா? அது நேற்றுக்கு பார்த்தோம். அந்த மாதிரி 22 அவதாரங்களிலே குயிக்காக சொல்லணும்னா, முதல்ல சனத்குமாரர் அவரார் முதல் அவதாரம், 2வது வராக அவதாரம், 3வது நாரதர் அவதாரம், அதுக்கப்புறம் நரநாராயணராக 4வது, 5வது கபிலாவதாரம், 6வதாக தத்தாத்ரேயர் அவதாரம், 7வதாக யக்ஞாவதாரம், 8வதாக ரிஷபயோகீஸ்வரராக பகவான் அவதாரம், 9வதாக பிருது மகாராஜா பிருதுவாக பகவான் அவதாரம், 10வதாக மத்ஸ்ய அவதாரம். நம்ம சொன்னோம் இல்லையா? நம்ம வி ஷுட் நாட் கம்பேர் அவர் செல்ஸ் வித் டார்வின்ஸ் எவல்யூஷன். இருக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில், நம்ம சனாதன தர்மத்தில் இப்படி தான் இருக்குது இல்லையா? இந்த ஆர்டரில் தான் இருக்குது. அதனால் வி ஸ்டிக் டு வித் அவர் லிமிட்டட் அறிவு இல்லையா? நம்முடைய குறைந்த அறிவில் நமக்கு வேதங்களும் புராணங்களும் கூறிய வழியில்தான் நாம் சிந்திக்க வேண்டும் இல்லையா? 11வது அவதாரம் கூர்மாவதாரம், 12வது அவதாரம் தன்வந்திரி அவதாரம், அப்புறம் அதுக்கப்புறம் மோகினி அவதாரம். இந்த தன்வந்திரி, மோகினி, கூர்மா 10, 11, 12, 13 இது 3 அமிர்த மதனம்னு நம்ம படிக்கிறச்சே அதில் வரும். 8வது ஸ்கந்தத்திலே அமிர்த மதனம் போது இந்த 3 அவதாரம் நம்ம பார்ப்போம். 14வது அவதாரம் நரசிம்ம அவதாரம்,
15 வாமன அவதாரம், 16 பரசுராம அவதாரம், 17 வியாசர் அவதாரம், வியாசாய விஷ்ணு ரூபாய நிறைய தரம் நம்ம சொன்னோம். 18வது ராமாவதாரம், 19 20 பலராமர் கிருஷ்ணர், ரைட். அதுக்கப்புறம் 21 19 20 பலராமன் கிருஷ்ணன், 21 புத்தர். அது எடுக்கப் போகிறார் அப்படின்னு இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவதாரம் செய்ய போகிறார் அப்படின்னு இருக்கு. 22 அதே மாதிரி கலியுகத்தின் முடிவிலே, கலியுகம் முடியல, கலியுகம் இந்த கலியுகம் நேற்றுக்கு பார்த்தோம் 4,32,000 வருஷத்தில் 5000 வருஷம்தான் ஆயிருக்கு. இன்னும் 4,27,000 வருஷம் இருக்கு. கலியுகத்தின் முடிவிலே ராஜாலாம் எப்படி இருப்பான்னா திருடர்கள் போல் கொள்ளையடிப்பான். அது இப்பயே நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படி அந்த மாதிரி பயங்கரமாக கலியுகம் ஆகும் பொழுது 22வது அவதாரமாக விஷ்ணு யசஸ் என்கின்ற அந்தணருக்கு கல்கியாக பகவான் அவதாரம் செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் பகவான் எதுக்காக அவதாரம் எடுக்கிறாருன்னு நிறைய ரீசன்ஸ் இல்லையா. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன், ஏன்னா எல்லாமே ஒரு காரண காரியங்களை கொண்டது. எதுக்காக இந்த புவனத்தை படைக்கிறார்னா அது எல்லாமே அவருடைய லீலை. இது ஒரு லீலா வினோதம். இந்த கண்ணதாசன் தான் பாட்டு எழுதினான், இறைவன் 2 பொம்மையை செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தன தான் விளையாட. அதே கதை தான் இது இல்லையா, அவருடைய லீலா வினோதம். அதனால் இந்த வேர்ல்டு, இந்த பிரபஞ்சம் அவர் கிரியேட் பண்ண லீலையினால் கிரியேட் பண்ண இந்த உலகத்துக்கு லீலா விபூதி அப்படின்னு பேர். நம்ம திரும்பி போக வேண்டிய இடம் நித்திய விபூதி. நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். நம்மளாம் எப்படி ஒரு காசிக்கோ எங்கேயோ போகிறோம், ஒரு காஷ்மீருக்கோ போகிறோம், ஒரு டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வேலை முடிஞ்ச உடனே திரும்பி நம்ம எங்கே வரோம், நம்ம வீட்டுக்கு தான் வரோம். அந்த மாதிரி இதெல்லாம் காசி காஷ்மீர் மாதிரி நம்ம பூலோகம் நம்ம இருக்கிறது. திரும்பி நம்ம எங்கே போக வேண்டிய இடம் அதுதான் நித்திய விபூதி. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. அந்த பகவானுடைய எதுக்காகடா இந்த மாதிரிலாம் விளையாடுறார், பகவானது திருவிளையாடல்கள் நமது லிமிட்டட் அறிவுக்கு எட்டாதவை, நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நம்ம அதை புரிஞ்சுட்டோன்னா நம்ம ஞானி ஆகிடுவோம். அதுக்கு தானே இதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறோம். நம்ம எல்லா வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டோம். செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் காட் ரியலைசேஷன் இல்லையா. இந்த குறைஞ்ச அறிவை வச்சுட்டு நமக்கு தெரியாத விஷயம் எத்தனையோ இருக்குது இல்லையா. இந்த விமானம் எப்படி பறக்கிறதுன்னு அதை ஏரோநாட்டிக்ஸ் படித்தவனை கேட்டால் அவன் சொல்லுவான், நமக்கு தெரியுமா இல்லையா. அவனுக்கும் அந்த அளவுக்கு தான் தெரியும். இப்போ டர்புலன்ஸ் வருது, பெரிய டர்புலன்ஸு ஒரு மாதமாக பார்த்துட்டுருக்கோம். இந்த ஆல் தீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் டிசைன்டு வித் ஸோ மெனி டன்ஸ் ஆஃப் தேட் வென் தெர் இஸ் அ வேக்யூம் the plane suddenly goes down 6,000 feet. I saw that video. The plane can go down 6,000 40,000 இதில் பறந்துருக்கிற ஒரு பிளேன் 6,000 அடி கீழே போகுமா, ரைட். அதுக்கு ஒன்றும் இன்னும் வெதர் ஃபோர்காஸ்ட் அந்த மாதிரி ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் நம்மள்கிட்ட இல்லை. அதனாலே வி ஆர் ஆல் மினிஸ்கியூல். இந்த பிரபஞ்சத்திலே எண்ணிறைந்த அண்டங்கள் இருக்குது, எண்ணிறைந்த அண்டங்கள் ரைட். நம்ம இருக்கிறது ஒரு அண்டம், இந்த 7 புவனம்ங்கிறமே இது ஒரு அண்டம். நம்ம பூமிக்கு மேலே பூகு புக சுபக ஜனக தபக மக, அதே மாதிரி ரசாதலம் தலாதலம் பாதாளம், பூமிக்கு கீழே 7 புவனம் சேர்ந்தால் ஒரு அண்டம். எத்தனையோ அண்டம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். பூகோள கபோளங்கள், பூகோளம்னா அந்த ஜியாகிரபி, கபோளம்னா தி ஆஸ்ட்ரானாமிக்கல் சைட் ஆஃப் இட், ரைட். இந்த பூகோள கபோளங்கள்லாம் இருக்குது, பார்க்க போகிறோம். பாகவதத்தில் இருக்குது. இந்த மாதிரி பூகோள கபோளங்கள் பாகவதத்தில் டிஸ்கிரைப் பண்ணதை வச்சு ஒரு பிளானட்டேரியம் இஸ் பீயிங் பில்ட் பை இஸ்கான் இன் மாயாப்பூர். ஸோ அதை பண்ணிட்டு இருக்காவா. இந்த மாதிரியெல்லாம் பெரிய தொண்டு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்தி வேதாந்த சுவாமி அவர் பண்ண மாதிரி தொண்டு வேறு யாருமே பண்ணலை. நான் எந்த ஊருக்கு போனாலும் இஸ்கான் டெம்பிள் போய் பார்ப்பேன், எப்படி வச்சுருக்கா என்ன பண்ணுறான்னு. யாராவது ஒரு 4 பேர் பாகவதம் படிச்சுட்டு இருப்பா. 2005 ஐ வென்ட் டு புர்ட்டோரிக்கோ. ஒரு 7 மாதம் அங்கே இருந்தேன் ஒரு ப்ராஜெக்டில். அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இஸ்கான் டெம்பிள் இருக்குதுன்னு யாரோ சொன்னா. அதுக்கு அப்போல்லாம் இந்த ஜிபிஎஸ் கிடையாது. 2005 யாரோ ஒரு டாக்ஸி டிரைவரை என்கேஜ் பண்ணேன். போகிறான் எங்கேயோ போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான். வி ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி டு கிவ் அப். இப்போ எங்கேயோ ஒரு கார்னரில் போய் இங்கே எங்கேயாவது ஹிந்து டெம்பிள் இருக்காடானா யாரோ ஒருத்தர் சொன்னால் அங்கே ஒரு இது இருக்குது, சம் வி யூஸ் டு see some monks, யூ கேன் கோ தேர் அண்ட் ட்ரைனா. கடைசியில் அங்கே போனால் ஒரு 7-8 பேர் ஸ்பானிஷில் பாகவதம் படிச்சுட்டு இருந்தா. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. நான் போனேன், என்னை உட்கார வச்சு நமக்கு விருந்தோம்பல்லாம் பண்ணி
அன்பிலீவபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு தொண்டு அந்த ஸ்ரீலா பிரபுபாதர் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண பகவத்கீதையும் பாகவதமும் அண்ட் த நம்பர் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்ஸ் தே மேட் இன் ஸோ மெனி லாங்குவேஜஸ். கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து 190 நாடுகள் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-160 நாடுகளில் நம்ம இந்து மதம் இஸ்கான் டெம்பிள் இருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறே ஒரு திவ்யமான சரித்திரம். அதனால் நம்முடைய குறைந்த அறிவை கொண்டு நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியாது. அதுக்காகத்தான் மகரிஷிகள் நம்ம சொல்லுவா இல்லையா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நம்ம படிக்கச்சே ரிஷிபி பரிகீதானி, இந்த வேதங்களை வந்து யாரும் எழுதி வச்சுட்டு போல இல்லையா, அந்த ரிஷிகள் தான் அது. அந்த ரிஷிகளோட அனுபூதியில் கண்ட உண்மைகள் தான் இந்த வேதங்கள் இல்லையா. அதுக்கப்புறம் வேதத்தை சிம்பிளிஃபை பண்ணார், வேதத்தை 4 பிரிச்சார். அப்புறம் வேதங்களை கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு பார்த்தோம். கர்மகாண்டம்களாம் ஆல் த ரிச்சுவலிஸ்டிக் சைட், ஞானகாண்டம் ஆல்ரெடி உபனிஷத்ஸ் 108 உபனிஷத்ஸ் இருக்குது. இப்போது வந்து நமக்கு கையில் கிடைக்கிறது 10லேருந்து 14 உபனிஷதங்கள். இது நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நம்ம பார்த்தோம்னா தைத்திரேய உபனிஷத்து, சீக்ஷாவல்லி, பிருகுவல்லி, ஆனந்தவல்லின்னு இதை வந்து எப்போவும் நம்ம காதால் கேட்டுட்டே இருப்போம். அதிலெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போ சீக்ஷாவல்லின்னு எடுத்துட்டாலே வந்து இந்த வாழ்க்கை கல்வி, அப்புறம் ஆனந்தவல்லியில் ஒரு மனுஷனை பற்றி, பிருகுவல்லியில் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும், பரமாத்மா யாரும் தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கை முறை. ஸோ அந்த காலத்தில் படிப்பெல்லாம் வந்து தே டீச் த லைஃப் ஸ்கில்ஸ், ரைட்? தட் இஸ் நாட் வாட் வி லேர்ன் இன் அவர் ஸ்கூல்ஸ் நவ், ரைட்? தட் யூஸ் டு பி கால் பராவித்யா. நம்ம படிக்கிறதெல்லாம் அபராவித்யா. அதனால் பரபிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது பராவித்யா. இது வந்து அபராவித்யா, அது அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லுவா பெரியவாள்லாம் இல்லையா. ஸோ எனிவே, இதனால் இந்த திருவிளையாடல்கள் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த ரிஷிகளுக்கும் இந்த வேதவியாசர் போன்ற முனிவர்களுக்கும் நம்மோட நன்றியை சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா அவுட் ஆஃப் கம்பேஷன் தே ஹாவ் டன் ஸோ மச் ஃபார் திஸ் கலியுகம். இந்த மந்தாகா சுமந்த மதையா அப்படின்னு இந்த மந்த பாக்கியம் நமக்கு இந்த மாதிரி கலியுகத்தில் வந்து நம்மளாம் பல்லு போனவர்கள் மாதிரி அந்த கரும்பை அப்படியே சாப்பிட முடியாது. அதை பிழிஞ்சு கொடுத்து அந்த ஷாறு எடுத்து தான் நம்மளால் சாப்பிட முடியும். அந்த மாதிரி நமக்கு இருக்கிற மந்தமான அறிவுக்காக இந்த புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு வந்து வேதங்களை விளக்குவதற்காக. ஏன்னா நம்ம அந்தந்த தொழிலை பண்ணலை, ஒருத்தரும் அந்த தர்மத்தை அவாவா விட்டுட்டான் இல்லையா. நம்ம வைசியன் வந்து வியாபாரம் பண்ணணும், க்ஷத்ரியன் தான் நாட்டை காக்கணும், பிராமணன் அந்தணன் வந்து வேதம் படிக்கணும்னா வேதம் படிக்கிறதில்லை. ஏன் நம்ம விட்டதுனால நம்ம வந்து இந்த மகரிஷிகள் பண்ண தொண்டு, இந்த தே சிம்பிளிஃபைட் ஆல் தீஸ் திங்ஸ் இன் தீஸ் புராணாஸ். நான் திருப்பி சொல்கிறேன், பிகாஸ் நம்ம வந்து இந்த மாதிரி சத்சங்கத்தில் எங்கேயாவது போய் இந்த புராணங்களை கேட்டு, இல்லைன்னா நம்ம தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதர்சனகா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குரு குலத்துக்கு போய் அந்த குருக்கு சேவை பண்ணி என்ன நம்மால் அந்த பணிவோட குருக்கு சேவை பண்ணி இந்த நேற்றுக்கு நம்ம முடிக்கிறச்சே என்ன பார்த்தோம், சூதபாணிகர் எப்படி சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, சுகபிரம்மம் வந்து பரீட்சத்துக்கு பிரயோபவாச காலத்திலே கங்கா தீரத்திலே பாகவதம் சொல்லிட்டு இருந்தார், நான் அப்படியே ஓரமாக நின்று கேட்டுன்னு இருந்தேன். அவ்வளவுதான், அதை தான்ப்பா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா, சூதபாணிகர் சொல்கிறார். அப்படி ஒரு பணிவு. இந்த இதில் சொன்ன மாதிரி தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவ தரிசனகா. அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரியலைஸ் சோல் கிட்ட போய் சுகபிரம்மம் மாதிரி ஒரு சுகபிரம்மம் இல்லையா. ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னு ஒரு லட்சணம் சொல்லுவா, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அந்த ஆச்சாரியன் வந்து சாஸ்திரம் தெரிஞ்சவனாகவும் இருக்கணும், பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் இவருக்கு எவ்வளோ பணிவோடு போய் கற்றுண்டு வந்திருக்கார். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவ்வளோ பணிவோடு அதை வந்து அவர் சொல்கிறார். அதில் தான் நம்ம வந்து நேத்திக்கு நம்ம 3வது அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்தோம். இன்றைக்கு நம்ம 4வது அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசிப்போம். 4வது அத்தியாயம் என்ன, இதனோட தலைப்பு என்ன? நேத்திக்கு தலைப்பு வந்து பகவானுடைய திருவவதாரங்கள். இன்றைக்கி தலைப்பு வந்து வியாசரின் ஆசிரமத்துக்கு நாரதர் வருகை. வியாசர் அவரோட ஆசிரமத்தில் உட்காண்டிருக்கார் சரஸ்வதி நதிக்கரையில், நாரதர் அங்கே வர. அவ்வளோதான்ப்பா தலைப்பு. இது ரிலேட்டிவ்லி எ ஸ்மால் டாபிக், ரைட்?
1000 வியாசர் ஆரம்பிக்கிறார் கதையில். எப்போவுமே முதல் நரேஷன் வியாசர் வாச்சன் ஆரம்பித்து அப்புறம் நேர எய்தர் இட் வில் கோ டு சூதபாணிகர் ஆர் சௌனகாதி மகரிஷிகள். ஏன்னா நம்ம பார்க்குற இப்போ பாகவதம் வந்து இட் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் சூதபாணிகர் அண்ட் சௌனகாதி மகரிஷிஸ். இப்போ வியாசர் தான் ஆரம்பிப்பார், அவர் தானே எழுதினார் இது இல்லையா. அவர் சொல்கிறார், 1000 வருடம் வரையில் செய்யப்படும் சத்ரயாகம் என்னும் வேள்வியை செய்து கொண்டிருக்கும் இந்த முனிவர்கள் குலபதியாய் விளங்கும் தலை சிறந்தவரும் ருக்வேதம் அத்தியனம் செய்தவருமாகிய இந்த சௌனகாதி முனிவர்கள் சூதபாணிகர் சொன்னதை கேட்டு அவரை வாழ்த்தி என்ன சொன்னார் சூதபாணிகர்? எங்கே நிறுத்தினோம்? எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ஏதோ நான் சொல்கிறத இந்த மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு சொன்னா இல்லையா. அதை கேட்டு சௌனகாதி முனிவர்கள்லாம் எப்பேற்பட்டவா, லேசப்பட்டவா இல்லை இல்லையா. 1000 வருஷம் அவள் சத்திரயாகம் பண்ணணுன்னா என்ன ஒரு ஸ்டாமினா இருக்கணும், என்ன ஒரு வில் பவர் இருக்கணும், என்ன ஒரு வைராக்கியம் இருக்கணும். அவள் வந்து இப்போ சூதபாணிகரை வாழ்த்துறா. சூதபாணிகரே, நீங்கள் இப்போ வந்து சௌனக முனிவர்கள் அவரோட ஹெட்டு வந்து சொல்கிறார், சூதபாணிகரே நீங்கள் பெரும் புண்ணியம் செய்தவர், கதை சொல்வதில் தாங்கள் திறமை பெற்றவர். மகாத்மாவான ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மகாராஜனுக்கு கூறிய புண்ணியத்தை தரத்தக்க அந்த ஸ்ரீமத் பாகவதம் என்னும் கதையை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும். அவள் கேட்குறா, எப்படி பணிவாக கேட்குறா. இந்த பணிவாக கேட்கணும். இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சொன்னானே, அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் பணிவாக அதை கேட்டு வாங்கிக்கிறா. இப்போ பிரஷ்னம் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்து கேள்வியெல்லாம் கேட்டுட்டே வரா. மகரிஷியான வியாசர் எந்த யுகத்தில் எந்த இடத்துல என்ன காரணம் பற்றி யாருடைய தூண்டுதலினாலே இந்த உயர்ந்த நூலை இயற்றினார்? இந்த பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்கிறேளே, இதை எந்த யுகத்தில் எந்த இடத்துல என்ன காரணத்துக்காக யாருடைய தூண்டுதனால், யார் அவருக்கு மோட்டிவேஷன், யார் இன்ஸ்பிரேஷன், யார் அவருக்கு குரு, யார் சொல்லி இதை எழுதினார் அப்படின்னு கேட்குறார். ஸோ அந்த அடுத்தது கண்டினியூவேஷன் அவளே தான் கேட்டுட்டே வர, வரிசையாக கேட்டுட்டே இருப்பா இல்லையா. அதுக்கப்புறம் இவர் பதில் சொல்வார். அந்த வியாசருடைய திருக்குமாரராகிய ஸ்ரீ சுகர் அவர் ஒரு பெரிய யோகியாச்சே, தான் பிறர் என்ற வேறுபாடின்றி அனைத்தும் பிரம்மத்தின் சொரூபமே என்று உணர்ந்தவர், வேறுபாடு அற்றவர், பகவானிடமே மனதை செலுத்தியவர், மாயையாகிய தூக்கத்தை ஒழித்தவர், தன்னை வெளியுலகிற்கு காட்டிக்கொள்ளாதவர், தன்னை வெளி உலகத்திற்கு காட்டிக்கொள்ளாதவர், பார்ப்பதற்கு ஒரு மூடன் போல் காட்சியளிப்பவர். கண்டினியூவிங். எல்லாவற்றையும் துறந்து பற்றற்ற நிலையில் செல்கின்ற மகானான வியாசரின் மகனான ரெண்டும் சொல்லிக்கலாம் ஸ்ரீ சுகரை, அவரது தந்தையும் மரவுரி தரித்திருந்த வயோதிகருமான வியாச ரிஷி மகள்மேன் கொண்ட பாசத்தால், அவருடைய புள்ள மேலே கொண்ட பாசத்தால் பின்தொடர்ந்து செல்ல வழியிலே நீர் விளையாடல் புரிந்து கொண்டிருந்த அப்சரச மகளிர் வியாசர் ஆடை உடுத்தி இருப்பினும் வெட்கமுற்று தனது ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டார்கள். ஆடையின்றி திகம்பரராக செல்லும் இளைஞனான ஸ்ரீ சுகரை கண்டு அவர்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஆச்சரியத்தை கண்ட வியாச முனிவர் அவர்களது செய்கைக்கு காரணம் கேட்க, அந்த அப்சர பணிகள், முனிவரே தங்களுக்கு ஆண் பெண் என்கின்ற வேறுபாடு உண்டு, பரிசுத்த வஸ்துவில் பகவானிடம் மட்டுமே நாட்டமுள்ள தங்களது குமாரர் சுகருக்கு எல்லாம் பிரம்மஸ்வரூபமே காட்சி தருகிறது என்று விடையளித்தார்கள். புரிஞ்சுதான் தெரியல எல்லாருக்கும். அதாவது இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருக்கா, இவர் திகம்பரராக கிளம்பி போயிட்டார் இல்லையா. யாக குண்டத்துலேருந்து சுகபிரம்மம் ஆபீர்வதிச்சார். நேர 16 வயது சுகபிரம்மம் கிளம்பி போயிட்டார் திகம்பரரா. இவர் குழந்தைன்னு கூட்டுண்டே போகிறார். எல்லா மரமும் கேட்டுதுன்னு சொல்லுவா இல்லையா. ஏன்னா எல்லாமே தன்னை சுகமாக நினச்சிது, சுகம் தன்னை எல்லாமே பிரம்மமாக பார்க்குறவர் இல்லையா. அப்படி போயிட்டே இருக்கச்சே இந்த அப்சரச ஸ்திரீகள்லாம் குளத்தில் குளிச்சுட்டே இருக்கா. சுகபிரம்மம் கொஞ்சம் தூரத்தில் போயின்னு இருக்கார். அவள்லாம் கவலையே இல்லாமல் குளிச்சுட்டு இருக்கா. இப்போ பின்னாடி துரத்தின்றே கொஞ்சம் தூரத்தில் வாசர் போகிறார். இப்போ வியாசர் அந்த பக்கம் வராருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவாவா ஆடையெல்லாம் எடுத்து அணிஞ்சிக்கிறாளாம். சுகருக்கு வியாசருக்கு ஆச்சரியமாக இருக்கான். வர பார்த்து கேட்குறாளாம், டே என் பையன் அந்த போயின்னு இருக்கான், அண்ணண்ட போயின்னு இருக்கான், நீங்களாம் கவலையே படாமல் குளிச்சுட்டு இருந்தேள், என்னை பார்த்தோடனே இது மாதிரி பண்ணுறாள், என்ன விஷயம்? இத்தனைக்கும் வியாசர் வந்து யார்? வியாசர் மர உரி தரித்த இவர், அவர் வந்து வியாசாயி விஷ்ணு ரூபாயன்னு. அவளை பார்த்து இவெல்லாம் சொன்னாலாம், அவருக்கு வந்து சுகபிரம்மம் வந்து எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்குறவர், ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது இல்லையா. உடலுக்கு தான் ஆண். நம்ம இந்த சரீரம், இந்த ஆன்மா, இந்த ஆண் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடினாலே ரங்கராஜன், இந்த ஆன்மா இந்த பெண் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடினாலே இதுக்கு கமலா விமலான்னு ஏதாவது பேர் வச்சிருப்பா இல்லையா.
அந்த சரீரத்துக்கு தானே இது பேதம். எல்லாரையுமே ஆன்மாவாக பார்க்குறார் அவர். அதனால் ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது எதுவுமே. மரம் கூட எல்லாமே பிரம்மமாக தானே பார்க்குறவர். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டான், அடிச்சு ஒரே அடி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறான்னா, இப்போ வந்து இந்த பார்ட் வந்து எப்பேற்பட்டவர் அந்த ஸ்ரீ சுகர் அப்படிங்கிறத விளக்குறார் இல்லையா. ஸ்ரீ சூதபாணிகரை பார்த்து சௌனகாதி மகரிஷிகள்லாம் அப்பேற்பட்ட பிரம்மனிஷ்டத்தை போய் நீங்கள் வந்து இந்த வித்தியை கற்றுன்னு வந்திருக்கள், அதை எங்களுக்கு நீங்கள் அவசியம் சொல்லணுங்கிறச்சே ஸ்ரீ சுகர் யாருங்கிறதுக்கு ஒரு 2 இல்லஸ்ட்ரேட்டிவ். இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் இல்லையா, இட் இஸ் இல்லஸ்ட்ரேட்டிவ் இன் நேச்சர். எனிவே, ஸோ இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த ஸ்ரீ சுகர் குரு தேசம், ஜாங்ல தேசம் ஆகியவற்றை கடந்து அஸ்தினாபுரம் வந்து அடைந்த பொழுது இப்படி போயிட்டே இருக்கார் இல்லையா. க்ஷேத்ராடம் போயிட்டே இருக்கார் நடந்து. அஸ்தினாபுரம் வந்து அடைந்த பொழுது பித்தனை போலவும் ஊமையைப் போலவும் மூடனைப் போலவும் திரிந்து கொண்டிருந்த இவரை எவ்வாறு அந்த நகர மக்கள் அறிந்து கொண்டார். இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் போகிறானே, நிர்வாணமாக போயின்னு இருக்காரு, திகம்பரராக போயின்னு இருக்காரு, இவரை எப்படி புரிஞ்சுட்டா அவள்லாம்? ஏன்னா how did they even identify his caliber? You know, people normally throw stones thinking he's a பைத்தியம். That by the look, right? பெரியோர்களே இப்படி வருஷம் கேட்டுட்டே வரா, எப்படி இவர் வந்து ஒரு ஞானின்னு அறிஞ்சிண்டா அப்படின்னு. பெரியோர்களே, பாண்டுவின் வம்சத்தில் தோன்றிய இந்த பரீட்சித்து யாருன்னு பார்த்தோம் இல்லையா. பரீட்சித்து யாரு? அர்ஜுனனோட புள்ள அபிமன்யு, அபிமன்யோட புள்ள பரீட்சித்து. அபிமன்யுக்கும் உத்தரைக்கும் பிறந்தவன் தான் இந்த பரீட்சித்து. ஸோ பாண்டவர்களின் வம்சத்தில் தோன்றிய பரீட்சித்து இந்த ஸ்ரீ சுகமுனிவருக்கு இடையே உரையாடல், இவா 2 பேருக்கும் எப்படி இந்த உரையாடல் நிகழ்ந்தது, அதனால் அல்லவா இந்த ஸ்ரீமத் பாகவத கதை தோன்றியது. ஸோ இதெல்லாம் நமக்கு சொல்கிறாது என்ன, அவருக்கு தெரியாதானே, அவர் தான் பாகவதன் தெரியுமே, அவர்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் கேட்குறா. ரைட், எப்படி ஆச்சு இது, இவா எப்படி கனெக்ட் பண்ணா, இவர் எப்படி இங்கே வந்தார், எப்படி இவாளை மீட் பண்ணா, அதெல்லாம் கேட்குறா. மகா பாகவதராகிய ஸ்ரீ சுகர் அடுத்தது கண்டினியூ பண்ணுறா சுகரை பற்றி. ஸ்ரீ சுகர் பிட்சைக்காக செல்லும்பொழுது, வீடு வீடாக போய் பிட்சை எடுத்து தானே சாப்பிடணும் வாழலாம் இல்லையா சன்னியாசிகள். அந்த இல்வாழ்வார் வீட்டு வாயிலே அவர்கள் வீட்டை புனிதமாக்கும் கோதோகன காலம் வரையில் தான் காத்திருப்பார். அதாவது ஒருத்தர் வீட்டில் போய் பிக்ஷை கேட்பார், அந்த கோதோகன காலம் இருக்கு, அந்த கோதோகன காலத்துக்குள்ளே அவாத்தில் பிக்ஷை கொடுக்கலன்னா அவ்வளவுதான், அன்றைக்கி சாப்பிடவே மாட்டான். அந்த மாதிரி இருப்பா ஞானிகள். இல்லை ஒரு 3 வீடு வச்சுட்டுருப்பா, இந்த 3 வீட்டில் போய் நம்ம இன்றைக்கி ஒரு 3 வீட்டில் கேட்கணும்னு, அந்த 3 வீட்லேயும் அந்த கோதோகன காலம் வரைக்கும் இருப்பார். இல்லைன்னா அன்றைக்கி சாப்பிட மாட்டா. இந்த கோதோகன காலம் என்பது பால் கறக்கும் பொழுது பசுவின் மடிக்காம்பிலிருந்து பாத்திரத்திற்குள் பால் விழுவதற்கு உண்டாகும் நேரம், அதாவது சுமாராக 5 நிமிடம். பால் கறக்கிறச்சே அந்த பசுவோட மடிக்காம்புலேருந்து அந்த அந்த பாத்திரத்துக்குள்ளே பால் விழும் இல்லையா, அது 5 நிமிஷம்னு சொல்கிறா தோராயமாக. அவ்வளோ நாளை தான் ஒருத்தர் வீட்டில் அவர் நிற்பார். அந்த மாதிரி ஒரு சுகபிரம்மம். அவள் கேட்பார் பாருங்க, அது எதுக்கு இந்த இந்த முன்னுரையெல்லாம் கொடுக்குறான்னா, 5 நிமிஷம் கூட ஒருத்தராத்து வாசலில் நிற்க மாட்டார். அவர் எப்படி பொறுமையாக உட்காந்து 7 நாள் இவருக்கு கதை சொன்னார் அப்படிங்கிறது இவ தே ஆர் கியூரியஸ். ஒரு கோதோகன காலம் கூட ஒரு அந்த மாதிரி இருக்கிறவர் எப்படி கதை சொன்னார். ஸோ இஸ் பில்டிங் தி ஸ்டோரி. நவ் சூதபாணிகரே, அபிமன்யுவின் புதல்வனான பரீட்சித்து சிறந்த பக்தன் என்று சொல்கிறீர்கள். அவனுடைய பிறப்பு மிகவும் வியப்பிற்குரியது, செயல்களும் அப்படியே. அவற்றை பற்றியும் நீங்கள் எங்களுக்கு கூற வேண்டும். மேலே பாண்டுவின் குலத்திற்கே, இப்போ வந்து 10வது ஸ்லோகத்தில் இருக்கோம், பாண்டுவின் குலத்திற்கே பெருமை சேர்ப்பவனும் அரசரும் ஆன பரீட்சித்து தனது அரசு செல்வம் அனைத்தையும் உதறித்தள்ளி கங்கை கரையில் வடக்கிருந்தலை மேற்கொண்டது ஏன்? எதுக்காக அந்த பிரயோபவேசம், எதுக்காக வந்து அங்கே வந்தார்? ஒரு உபவாசம் மேற்கொண்டு இல்லையா, அங்கே அந்த 7 நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் பிரயோபவேசம் வந்தார் இல்லையா, எதுக்காக எல்லாத்தையும் உதறிட்டு வந்தார்? அப்பேற்பட்ட ராஜா, ராமராஜ்யம் ஆண்டுண்டு வந்த ராஜா, அப்பேற்பட்ட ராஜா, தர்மசீலன், அப்பேற்பட்ட ராஜா எதுக்காக இதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்த? மேலே சூதபாணிகரே, பகைவர்களும் தங்கள் தங்கள் நலனை கருத்தில் கொண்டு உயர்ந்த பொருட்களை காணிக்கையாக கொணர்ந்து பரீட்சித்தின் திருவடிகளிலே வைத்து வணங்குகின்றார்கள். அவன் வீரம் நிறைந்தவன், இளைஞனும் கூட. அவ்வாறு இருக்க துறப்பதற்கு அரிதான பொன்னாசையும் தனது உயிரையும் கூட விட்டொழிக்க எண்ணினானே,
இது ஒன்றோ வியப்பு. எல்லாத்தையும் உதறிட்டு வந்தாரே, எப்படி பொன்னாசை எல்லாத்தையும் பெண்ணாசை பொன்னாசை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரே அப்பேற்பட்ட ராஜாக்கு எல்லாருக்கும் இல்லையா, எப்படி உடனே இ மேட் எ டிசிஷன். பகவானிடமே மனதை, ஏன்னா எதுக்கு கேட்குறான்னா, பின்னாடி நான் இந்த 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 இதில் இல்லாத விஷயம் சொல்கிறேன். ஏதாவது இப்போ நம்ம ராஜா வந்து அந்த காலத்தில் ஏதாவது சம்படி ஒரு முனிவர் கர்ஸ் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கு பரிகாரமும் சொல்லிடுவார் இல்லையா. ஒரு இப்போ சனகாதிகள் வந்து விஷ்ணு பார்ஷதர்களை கர்ஸ் பண்ணா, நீங்கள் மூணு ஜென்மம் பூலோகத்தில் போய் இரண்யாக்ஷகன் இரண்யகசிபு, ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்ரனா வந்து திருப்பி பகவானாலே வதம் செய்யப்பட்டு திருப்பியும் நீங்கள் வைகுண்டத்துக்கு வந்துடுவேள். ஸோ எல்லாத்துக்குமே இந்த இந்த இது முழுக்க பார்த்தா வந்து பகவானாலே வதம் செய்யப்பட்டு இல்லை பகவானோட ஒரு என்கவுண்டர், யூ வில் கம் பேக். அப்போ ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த முனிவர்கள்ட்டே போய் கேட்பா, ஏதாவது ஒரு பரிகாரம், அகல்யா சாப விமோச்சனம்னா அந்த இவர் கொடுத்தார் இல்லையா கௌதமர், அப்போ கூட சொன்னார். இப்போ ராமர் பகவான் இந்த பக்கம் ஒருவேர் அவரோட கால் துளி இங்கே பட்டுது, தூசி பட்டுதுன்னா அதனால் நீ புனிதம் அடைந்து திரும்பியும் மனுஷியாக மாறிடுவேன். எல்லாத்துக்கும் இருக்கும். இவரும் மோனுன்னா போய் கேட்டுக்கலாம் அந்த முனிவர்கிட்ட போய். இல்லை இவர் கேட்கலை. இதை வந்து ஏன்னா இந்த திருப்பி he doesn't want to get into this சம்சாரம். he decided this is what I am பகவான் இது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய துன்பங்கள் நடந்திருக்கும். அதை பின்னாடி ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அது நம்ம நல்லதுக்காக தான் நடந்திருக்கும். அது நமக்கு தெரியாது அப்போ இல்லையா. அந்த மாதிரி அந்த அதை வந்து அந்த விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லலை. பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ த கான்டெக்ஸ்ட். அடுத்த ஸ்லோகம் 12. பகவானிடமே மனதை செலுத்திய பக்தர்கள் இந்த உலக செல்வங்கள் அனைத்தையும் பெற்று நலமுடன் வாழ கருதியே தான் வாழ்கின்றார்கள். அதாவது பகவானிடம் மனதை செலுத்திய பக்தர்கள் எப்போவுமே பிறருக்காக தான் வாழ்கிறார்கள், தன்னலம் கருதி வாழ்வதில்லை. அவ்வாறு இருக்க இந்த அரசன் பிறர் நலனை கருதி காக்கப்பட வேண்டிய தனது உடலை ஏன் வெறுப்புற்று நீக்க கருதினான் இல்லையா. ஏன்னா 7 நாள் கழிச்சு அவன் பிராணம் போயிட போகிறது. ஒரு ராஜா பிரஜைகளுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறச்சே எப்படி இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தான் இல்லையா. வேதத்தை தவிர மற்ற இதிகாச புராணங்களில் கருத்துக்களை தெளிய சொல்வதில் தாங்களே கரை கண்டவர் என்று நினைக்கின்றேன். ஆகையால் நாங்கள் கேட்பது அனைத்தையும் எங்களுக்கு கூற வேண்டும். சூதர் எல்லாம் கேட்டுக்கிறார். இப்போ ஆரம்பிக்கிறார். சூத உவாச்ச. ஸோ எப்போ இந்த கதையை எப்போ சொன்னார், எதுக்காக சொன்னார், யாரோட தூண்டுதல்கள்னால இதை சொன்னார். அவர் வந்து யார் வீட்லேயும் ஒரு சித்தநாழி கூட இருக்க நிற்க மாட்டார், ஒரு கோதாகன காலம் கூட நிற்க மாட்டார். எப்படி இந்த மாதிரி சொன்னார். பரீட்சித்து வந்து பாண்டவ வம்சத்து ராஜாவாச்சே, ஒரு தர்மசீலனாச்சே, அவன் எப்படி எல்லாத்தையும் பொன்னாசையெல்லாம் விட்டுட்டு வந்தான். அவன் வந்து ஜனங்களுக்காக சேவை வந்த ஒரு பக்தனாச்சே. அப்படி இருக்க எப்படி தன் உயிரையே விடுறதுக்காக 7 நாளில் போகிறது இல்லையா. ஒரு பரிகாரமும் தேடாத எப்படிரா இந்த மாதிரி வர முடிஞ்சுது. இத்தனையும் கேட்டுட்டு இந்த வந்து நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் கதை சொல்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர், இதை எங்களுக்கு தயவுசெய்து சொல்லணுங்கிறச்சே சூதர் ஆரம்பிக்கிறார். எப்போ சொன்னார்னு ஆரம்பிக்கிறார். யுகங்களின் வரிசையிலே 3ஆவதாக துவாபர யுகம் கடைசியிலே வாசவி என்கின்ற சத்தியவதியிடம் பராசர மகரிஷிக்கு புத்திரனாக பகவான் வாசுதேவனின் அம்சத்துடன் பரம ஞானியான வியாச பகவான் தோன்றினார். இந்த கதையோட டைட்டில் என்ன பார்த்தோம், வியாசர் வந்து நாரதரோட ஆசிரமத்துக்கு வருதல். அதான் இந்த இன்னி அத்தியாயத்தோட தலைப்பு. ஸோ இப்போ எங்கே ஆரம்பிக்கிறோம், பதில் இவா எப்போ இந்த வியாசர் பிறந்தார்னு ஆரம்பிக்கிறார். அதாவது யுகங்களின் வரிசையிலே 3ஆவது யுகம். முதல் யுகம் என்ன, சத்யயுகம் ஆர் கிருதயுகம். இட் இஸ் கால்டு எய்தர் கிருதயுகம் ஆர் யூ கேன் ஆல்சோ கால் இட் சத்யயுகம். அதுக்கப்புறம் 2வது திரேதாயுகம், அதுக்கப்புறம் துவாபர யுகம் இல்லையா. இந்த யுகங்களின் வரிசையில் 3ஆவதாக அந்த துவாபர யுகத்தின் கடைசியிலே தான் இவர் வந்து வியாசர் பிறந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அனைவருக்கும் உபகாரமாக இருக்கும் 15ஆவதுலேருந்து 18ஆவது ஸ்லோகம் இது. அனைவருக்கும் உபகாரமாக இருக்கும் தத்துவத்தை உணர்ந்து அதையே மனனம் செய்கின்ற முனிவரும் பகவானை உள்ளபடி உணர்ந்தவரும் முக்காலமும் உணர்ந்தவருமான இவர் வியாச முனிவர் ஒரு சமயம் இப்போ வந்து பிறந்ததை வந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சிட்டார். 14 சுகபிரமும் அப்படி தானே, அப்படியே ஹோமகுண்டத்துலேருந்து ஆவிர்பவிச்சார். 16 வயது திகம்பரராக அவர் கிளம்பி போயிட்டார். அவ்வளோதான் அவரோட இது பர்த்து. ஒரு உபநயன சடங்கோ எதுவுமே பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஒரு ஜாதகர்மா எதுவுமே பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அப்படியே கிளம்பி போயிட்டார். அதான் வியாசர் புலம்பிண்டே ஓடினார், குழந்தைன்னு ஓடுறார்.
அப்பேற்பட்ட வியாசருக்கே குழந்தை மேலே வாஞ்சேன். ரைட். இப்போது வேதவியாசர் வந்து எப்படி பிறந்தார்னு நம்ம இவர் ஆரம்பிக்கிறார் இல்லையா. வாசவி என்கின்ற சத்தியவதிக்கும் பராசர மகரிஷிக்கும் பிறந்தவன் தான் வியாச முனிவர். எப்போ பிறந்தாருன்னா துவாபர யுகத்தின் கடைசியில் பிறந்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேராக அடுத்த லெவலுக்கு போயிட்டார். இந்த வியாசர் என்ன பண்ணார், ஒரு சமயம் சரஸ்வதி நதியான அந்த தூய்மையான நீரிலே நீராடி தனது அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு சூரியன் உதயமாகும் நேரத்திலே தனித்து ஓரிடத்திலே அமர்ந்து கொண்டு இந்த உலகம் இல்லையா, இந்த உலகத்தை பற்றி சிந்தித்து பார்க்குறார். அறிவொண்ணாத வேகமுடைய காலத்தின் கோலத்தினால் யுக தர்மங்களாகிய புண்ணிய பாவங்கள் அந்த அடையும் மாறுதலையும் அதனால் ஐம்பெரும் பூதங்களினால் ஆகிய பிராணிகளின் திறமையின்மையையும் மக்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் உடல் பலம் மனோபலம் குறைந்து பாவம் செய்துவதில் ஈடுபாடு கொண்டு தர்மத்தை கடைபிடிப்பதற்குரிய எதுவுமே இல்லை, ஆயுள் பலம் குறைந்து இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கே, இந்த மாதிரி ஆயிடுத்தே. எப்போது இந்த துவாபரிகம் கடைசியில் தனது ஞான கண்களினாலே கண்டு எல்லா வர்ணத்தாரும் ஆசிரமத்தாரும் எது நன்மை பயக்கத்தக்கது என்று எல்லாருக்கும் பண்ணணும், எது நன்மை பயக்கத்தக்கதுன்னு சிந்திக்கலானார். அடுத்தது 19வது, வேதத்தில் கூறப்பட்டுள்ள யாகம் முதலிய கர்மங்கள் மக்களை தூய்மைப்படுத்துகின்றன, அவை நலம் அருள்கின்றன. அவை ஹோதா, அத்வர்யோ, உக்தாதா, பிரம்மா என்ற 4 ரித்விக்குகளாலே செய்யப்படுகின்றன. ஆக தொடர்ந்து நடந்தேறி வருவதற்காக ஒன்றாய் இருந்த அந்த வேதராசியை 4ஆக பிரித்தார். பார்த்தோம் இல்லையா. அவருக்கு ஏன் வியாசர்னு பேர் வந்தது? வேதத்தை வியாசம் பண்ணதுனால அவருக்கு வியாசர்னு பேர் வந்தது. இதை கதையில் போய் கேட்டால் சொல்லுவா. ஏன்னா இந்த பாகவதத்தில் வந்து இவருக்கு என்ன பேர் வச்சாங்கிறது இதில் இல்லையா, எல்லாமே காரண பேராக இருக்கும். இவரை வந்து 4-5 விதமாக பேர் சொல்லி அங்கங்கே ரெஃபர் பண்ணுவா. எல்லாமே காரண பெயராக தான் இருக்கும். அதனால் இந்த வேதத்தை என்ன பண்ணார் இவர், ரிக் யஜுஸ் சாம அதர்வணம் 4ஆக பிரிச்சார் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இதிகாசங்களில் வந்து மகாபாரதத்தை இவர் எழுதினார், சூத்திரத்தையும் இவர் எழுதினார். அந்த இதிகாசமே அந்த மகாபாரதம் இருக்கே, அதையே வந்து பெரியவாள்லாம் என்ன சொல்லுவா, பாரத பஞ்சமோ வேதக அப்படின்பா, அது 5வது வேதம் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி இந்த 4ஆக பிரிச்சுட்டு என்ன பண்ணார், இந்த ரிக்வேதத்தை பைலர் என்கின்ற சிஷ்யருக்கும், சாமவேதத்தை ஜைமினி என்கின்ற சிஷ்யருக்கும், எல்லாம் முனிவர்கள், யஜுர்வேதத்தை வைசம்பாயனர் என்ற முனிவருக்கும், அதர்வண வேதத்தினை தன்னுடைய இன்னொரு வேதத்தினை தன்னுடைய தருணனுடைய மைந்தரான சுமந்து என்ற முனிவருக்கும் அத்தியனம் செய்தார். இதிகாச புராணங்களை ரோமஹர்ஷனருக்கு சொல்லிக் கொடுத்தார். எங்கள் அப்பா சூதபாணிகர் சொல்கிறார், எங்கள் அப்பா ரோமஹர்ஷனருக்கு சொல்லிக் கொடுத்தார், வாழ்த்தெல்லாம் சொல்லி நீங்கள் கொண்டு போய் இது பண்ணா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ரிஷிகள் என்ன பண்ணா, தத்தம் வேதத்தை பல பிரிவுகளாக வகுத்தனர். பின்னர் அவர்களுடைய சீடர்கள் என்று வழி வழியாக வேதங்கள் பல கிளைகள் உள்ளவனாக பிரிக்கப்பட்டன இல்லையா. இப்படி தான் வேத அத்தியனம் பண்ணி ஒருத்தர் சப்த ரூபமாக ஒருத்தர் செவியிலேருந்து இன்னொருத்தருக்கு போய் இந்த வேதமானது அப்பௌருஷேயம் சொன்னோம் இல்லையா, பராவித்யா. இதுக்கு வந்து புஸ்தகங்கள்லாம் கிடையாது இல்லையா. இதை இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி தட் இஸ் ஹவு த வேதம் வாஸ் ப்ரிசர்வ்டு. ஸோ இப்போ 24வது ஸ்லோகம். முன்பு நிறைமதி உடையவர்களாலே கற்கப்பட்ட அந்த வேதங்களை குறைமதி உடையவர்களும் கற்று உணரும் பொருட்டு கருணையுள்ளம் கொண்ட வியாச பகவான் இவ்வாறு பிரித்தருளினார். எதுக்காக பிரிச்சார்? அவுட் ஆஃப் கம்பேஷன். 25வது ஸ்லோகம். இந்த 25வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், மாதர்கள் 4ஆம் வர்ணத்தவர் மற்ற 3 வர்ணத்தவர். ஏன்னா இதில் வந்து எல்லாருக்கும் அந்த வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு உண்டான பாக்கியம் கிடையாது, இது கிடையாது, அதாவது த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால் எல்லாரும் நன்மை பெற வேண்டும் என்று எண்ணி கருணை கொண்டு மகாபாரதத்தை எழுதினார்னா, மகாபாரதத்தில் தான் எல்லா விஷயமும் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா நேத்திக்கு. அதில் இல்லாத விஷயமே கிடையாது. இட்ஸ் த பிக் என்சைக்ளோபீடியா மாதிரி இந்த ஹோமர் எழுதினார் இல்லையா, எலியட் அண்ட் ஆடிசின்னு, அதெல்லாம் விட பெருசு நம்ம மகாபாரதம். அந்த மாதிரி எபிக் உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து வெஸ்டர்னர்ஸ் தான் அதை பெருசாக எழுதுவா. அதெல்லாம் விட சபாலட்ச கிரந்தம்னு 1.25 லட்சம் ஸ்லோகத்துக்கு மேற்பட்டது. அந்த மாதிரி 1 லட்சம் ஸ்லோகத்துக்கு மேலே இந்த காலத்தில் எழுதின வியாசர் நம்ம கிருஷ்ணபிரேமி வேண்டாம், 1 லட்சத்துக்கு மேலே ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட மகான் இப்போது அவர் நம்மிடையே இல்லை. லெட் அஸ் கண்டினியூ. 26, 27 ஸ்லோகம். அந்தன பெரியோர்களே,
இவ்வாறு எப்பொழுதும் எவ்விதத்திலும் மக்கள் நன்மையிலே நாட்டங்கொண்ட வியாச முனிவரது மனம் அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்து தர்மங்களையும் அறிந்து இருப்பினும் அமைதியின்றி தவித்தது. அனைத்து அறநெறிகளையும் நன்கு உணர்ந்த வியாச முனிவர் தூய்மையான சரஸ்வதி நதிக்கரையிலே இருப்பினும் சிறிதும் மகிழ்ச்சியின்றி தெளியாத மனத்துடன் தனித்திருந்து தனக்குத்தானே பலபடியாக ஆலோசித்து கன்ஃபியூஸாக இருக்கார். அவர் ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கார். பின்னாடி பார்க்க போகிறோம். அதாவது 28, 29 பிரம்மச்சரிய விரதத்தை கை கொண்டு நான் வேதங்களை கற்றேன். அவரே பேசிக்கிறார், நினச்சி பார்த்துக்கிறார், ஆலோசித்து பார்த்துக்கிறார். பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு நான் வேதங்களை கற்றேன், குருமார்களையும் அக்னியையும் வணங்கினேன், அவர்களது ஆணையை கபடின்றி தலைமேற்கொண்டேன். மாதர்கள் எல்லா வர்ணத்தவர்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய அறநெறிகளையும் வேத விழுப்பொருளையும் அனைவரும் அறிய முன்னம் பாரதம் என்ற பெயரிலே எழுதிட்டேன். எல்லாம் எழுதிட்டேனேப்பா. 17 புராணம் எழுதிட்டேன், பிரம்மசூத்திரம் எழுதிட்டேன், மகாபாரதமே எழுதிட்டேனே. ஆனால் ஒரு மன நிறைவு இல்லையே. நமக்கெல்லாம் மன நிறைவுங்கிறது அர்த்தமே வேற. எனக்கு 2 வீடு தானப்பா இருக்குது, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பென்ஸ் வாங்கிட்டானே, நான் இன்னும் வாங்கலையே, அவாத்துக்காரும் இன்ஃபோசிஸில் தான் வேலை பார்க்குறாரு, நம்ம பையனும் இன்ஃபோசிஸில் தான் வேலை பார்க்குறான், அவன் வாங்கிட்டானே நம்ம வாங்கலையே, அந்த நிறைவு. இவாளுக்கு என்ன நிறைவுனா, நான் எல்லாம் பண்ணிட்டேனேப்பா, மகாபாரதம் எழுதிட்டேன், பிரம்மசூத்திரம் எழுதிட்டேன், ஜனங்களுக்கு நான் இன்னும் என்ன பண்ணேன், நான் என்னவோ எனக்கு ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்தா மாதிரி எனக்கு ஒரு திருப்தியே இல்லையே, நான் எல்லாம் கொடுத்து கூட எனக்கு ஒரு திருப்தியே இல்லையேன்னு அப்படி அந்த சமர்த்திங்கிற வார்த்தை, அந்த நிறைவு. நான் பிரம்ம தேஜஸை பெற்று ஞானிகளில் சிறந்தோனாகவும் அனைத்தும் செய்ய திறமை பெற்று இருப்பினும் எனது உள்ளம் நிறைவு பெறாதது போல் தோன்றுகிறது. அந்த உண்மை பரம்பொருளை அறியாது கை நழுவி விட்டவன் போல் தோன்றுகிறது. ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் போல் இருக்கேன், வாழ்க்கையை வியர்த்தமாக வச்சுட்டேன் போல் இருக்கேன்னு நினைக்கிறாரோ. ஏதோ பண்ணலை, ஏதோ நான் பண்ணலை. இந்த நிறைவுங்கிறதுக்கு சமர்த்தி, கண்டென்மெண்ட் இல்லையா? நம்ம சமஸ்கிருதத்தில் சமர்த்தி, இங்கிலீஷில் கண்டென்மெண்ட். இந்த வார்த்தையை நம்ம எப்போ எனக்கு மண்டையில் ஏறித்துன்னா, ஒரு 20-30 வருஷம் இருக்கும், 20 வருஷமாவது இருக்கும். இந்த ஒரு மகான், நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை, அந்த மகான் கிட்ட ஒரு இன்ஜினியர் ஒரு சிறிய கிராமத்தில் கைங்கரியம் பண்ணுறேன். அந்த மகானை பார்க்குறதுக்கு நான் போயிருந்தோம். அப்போது இந்த என்ஜினியரை அங்கே பார்த்தோம். அவர் வெளிநாட்டில் ஒரு ஜெர்மனியில் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தார். ஒரு 40 வயசு இருக்கிறச்சையே அவருக்கு தோணித்து, நம்ம பிறவி எடுத்து என்ன பிரயோஜனம், நம்ம ஒன்றும் சாதிக்கலை, இப்படியே போயிடும் வாழ்க்கை, இன்னும் பணம் சேர்க்கலாம், ஜெர்மனியில் 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், நம்ம வாழ்க்கை பாதையே மாறிவிடும். நம்ம அபோபிலம் ஆச்சாரியன் நம்ம அழகேஷிங்கர் இருக்கிற அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மகாபெரியவான்னு ஒரு வீடியோ, நான் இது அடிக்கடி சொல்லுவேன் என்னோட சத்சங்கத்தில். அது யாராவது பார்க்கலைன்னா தயவுசெய்து பாருங்க. அதை நான் திருப்பி ஒரு வருஷத்துக்கே 2-3 தரம் பார்ப்பேன். அதை அவ்வளவு ஒரு வினயம் அதில் சொல்லுவார். ஜெர்மனி போகிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பரமாச்சாரியார்கிட்ட போய் கேட்டேன், நீ எதுக்குடா போகணும் அப்படின்னு கேட்டார் இல்லையா? அப்போ அவர் சிரமதசையில் இருந்தார். 3 தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணணும். அது எதுக்கு சொல்ல வந்தார், அவர் போல வேற ஒருத்தர் போனார், அவருக்கு பதிலாக அவரோட வாழ்க்கை பாதையே மாறி போயிடுத்துப்பா அப்படின்னு சொல்லுவார். ஒரே ஒரு லைன் தான் சொல்லுவார், யார் என்னென்னலாம் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி இவர் ஜெர்மனியில் இருந்தவர் என்ன பண்ணார், 40 வயசில் வேலையெல்லாம் விட்டார், நேராக அந்த கிராமத்துக்கு வந்தார். சின்ன குழந்தைகள், தர்ம பத்தினியோடு அங்கே ஒரு குழந்தைய வேத பாடசாலையில் சேர்த்தார். இப்போ ரெண்டு குழந்தைகளும் வேத பாடசாலை பற்றி வேத அத்தியனம் பண்ணிட்டு ரெகுலர் ஸ்கூலுக்கும் போச்சு. பெரியவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ என்ன வேத அத்தியனம்லாம் முடிச்சு 2வது பிள்ளை ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்கான், வேத அத்தியனமும் பண்ணிட்டு இருக்கான். அவர் எதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன்னா, அவர் அந்த மகானுக்கு கைங்கரியம் பண்ணுறச்சே அந்த மகான் கேட்பாராம். ஏன்னா அந்த இதை பாடசாலையெல்லாம் நடத்திட்டு வரா இல்லையா, நம்ம தனம் எப்படிரா இருக்குது, எல்லாம் எப்படிரா நடந்துட்டுருக்குன்னு கேட்பாரான். என்ன பணம் இருக்குது, எவ்வளோ வச்சுட்டுருக்கோம், நம்ம ட்ரஸ்ட்டில் நடத்த முடியுமா முடியாதா, எல்லாம் எப்படிரா போயின்னு இருக்குன்னு கேட்பாரான். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவாராம், எல்லாம் சமர்த்தியாக போயின்னு இருக்கா அண்ணாவே அப்படின்னு வரோம். அந்த மாதிரி எல்லாம் சமர்த்தியாக போயின்னு இருக்கு, எல்லாம் சமர்த்தியாக. நம்ம எல்லாரையும் அண்ணான்னு தான் சொல்லுவோம் இல்லையா, ஆச்சாரியன் கீழே இது பண்ணுறவாடலாம். ஸோ ஆச்சாரியன்ட்ட எல்லாம் சமர்த்தியாக போயின்னு இருக்கு ஆச்சாரியரே அப்படின்னு வரான். அந்த மாதிரி
அவ்வளவுதான் வார்த்தை. அதுலேருந்து தான் தெரிஞ்சுட்டேன், நம்ம பகவான்கிட்ட போய் டெய்லி காத்தால எல்லாம் சமர்த்தியாக போயின்னு இருக்கு. நமக்கு வந்து வி ஆர் ஸோ பிளெஸ்ட். எவ்வளவோ சுகிருதம் பண்ணிருக்கோம். நம்ம வந்து இந்த ஒரு 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 வாரம் முன்னாடி ஒரு டாக்டர் ஒருத்தன் பேசினான். இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கோ, எவ்வளவோ பணக்காரன் லோன் கொடுத்துட்டோ திரும்பி வராத, இல்லை ஏதேதோ மன கஷ்டம். யாரோ வந்து அவள் வீட்டில் அண்ணா புள்ள வந்து ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி ஏதோ அவன் சொத்து எடுத்துகிட்டு போயிட்டான், அந்த மனக்குழப்பம் இவன்கிட்டயே எக்கச்சக்கமாக சொத்து இருக்கான், அதில் ஏதோ ஒன்று அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், அதை போட்டு மனக்குழம்பி கேஸ் போட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் பிராண்டின்னு இருக்காரான், சவுத்தில் கிரிக்கிண்டு பிராண்டின்னு இருக்காரான். எதனால்? நிறைவு இல்லாத வாழ்க்கை இல்லையா? நிறைவு நம்ம தான், அந்த மனசு தானே அதுக்கு காரணம். அந்த நிறைவு, அந்த சமர்த்திங்கிற வார்த்தை இந்த இந்த இன்ஜினியர்கிட்டேருந்து கற்றுனேன். எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அந்த சின்ன கிராமத்திலேயே இருந்துட்டு பசங்களை படிக்க வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவர். ரொம்ப பின்னாடி பார்க்க போகிறோம். ஏகாதசி ஸ்கந்தத்தில் இந்த உத்தவ கீதை வரைச்சே ஒரு அவதூதர் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு ஈஸ்ட் சேரில் ஒரு ஜாலியாக நம்ம வந்து நினச்சி பாருங்கள், ஒரு பீச்சில் ஒருத்தன் ஈஸ்ட் சேரை போட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கான். ஒரு ஏக கௌகீனம் கட்டிட்டு ஒரு கோமணம் தான் அவர்கிட்ட இருக்குது. ஒரே ஒரு கோமணத்தை வச்சுட்டு சௌக்கியமாக இருக்கான். இன்னொரு மாத்து கோமணம் கூட வச்சுக்கல. அந்த மாதிரி அப்போ வந்து அந்த ராஜா கேட்பார், நீ எப்படிடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு. அப்போ அவன் வந்து சொல்லுவான், எனக்கு 24 குரு, காற்றுக்கிட்டேன்னு என்ன கற்றுண்டேன், அந்த தண்ணீர்கிட்டேன்னு என்ன கற்றுண்டேன், பூமிக்கிட்டேன்னு என்ன கற்றுண்டேன்னு வரிசையாக சொல்லுவான். அந்த மன நிறைவுக்கு அதை பின்னாடி பார்ப்போம், நம்ம 11th ஸ்கந்தத்தில் பார்ப்போம். அந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த மன நிறைவு. இங்கே இவருக்கு என்ன மாதிரி மன நிறைவு? நம்ம எல்லாம் பண்ணோமே, ஒன்றும் பண்ணலையோ, நம்ம இன்னும் நிறையா கொடுக்கணுமோ, தப்பு பண்ணிட்டோமோ, பகவானை அப்படியெல்லாம் ஒரு கவலை. நான் வந்து ஒரு கால் பகவானை பற்றிய பாகவத தர்மங்களை சரிவர விளக்கவில்லையோ, அந்த பகவானை பற்றிய தர்மங்கள் அல்லவா பரம பக்தர்களுக்கு உகந்தவை, அவளுக்கு வந்து ஒருவேளை அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்கலையோ. ஒருத்தன் பசின்னு வரான், எனக்கு சாப்பாடு வேணும்னு வரான் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து யாரோ இது இருக்கு ஒரு விஷயம், அப்போ எங்கேயோ நம்ம வெளியில் போயிட்டு வரோம், கையில் ஏதோ ஒரு ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, இந்த புஸ்தகத்தை படி உன்னோட இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும்னா அவனுக்கு அப்போ வேணுங்கிறது சாப்பாடு இல்லை, ஒரு வேளை சாப்பாடு. நமக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா, இது வந்து என் தம்பி தான் எனக்கு அட்வைஸ் பண்ணான் ஒரு தரம், நீ வந்து சாப்பாடு அவனை அழைச்சின்னு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம் ஹோட்டலில். அதனால் இப்போ நான் எங்கேயாவது நான் போனேன்னா, எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் யாராவது நீ பசின்னு வந்து கை காட்டானா, அவன் நிஜமாகவே பசியில் இருந்தான்னா நான் நேராக ஹோட்டலில் போய் அவனுக்கு பில்லை போட்டு நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்துரு. அவனுக்கு எப்போ வேணுமோ, அவனுக்கு இப்போ காத்தால 7 மணி, அவனுக்கு 10 மணிக்கு தான் லஞ்ச் போடுவேன்னா 10 மணிக்கு அவனுக்கு லஞ்சு கொடுத்துரு. அந்த மாதிரி அவளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்தமோ கொடுக்கலையோ, அவர்களுக்கு உகப்பதை தானே பகவானும் உகப்பான் இல்லையா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பான் இல்லையா? அந்த மாதிரி தானே பக்தர்கள் விருப்பமன்றோ பகவானது விருப்பம். மக்கள் குரலே மகேஷன் குரல் மாதிரி இவ்வாறு அமைதியின்றி தம்மை சூன்யமாக கருதி யார்? வியாசர் வருத்தமுற்று வியாச முனிவரது ஆசிரமத்துக்கு அப்பதான் நாரதர் அங்க வரார். இந்த மாதிரி கவலையாக உட்காந்துருக்கச்சே அந்த குரு அப்பியர்ஸ். பகவானே அனுப்புவார். பகவான் வந்து நாரதரை கரெக்டாக அனுப்புவார். அந்த கயாது பிரகலாதனை வந்து தேவேந்திரன் அவன் அம்மாவை கடத்தின்னு போகிறச்சே கரெக்டாக நாரதர் அங்கே போய் பிடிச்சி பிரகலாதனை ஆசிரமத்துக்கு அழைச்சின்னு போவார். துருவன் நான் காட்டுக்கு இப்போ தபஸ் பண்ண போகிறேன்னு அவனை டெஸ்ட் பண்ணுவார். அவனோட வைராகியத்தை டெஸ்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து அந்த வாசுதேவ மந்திரத்தை உபாசனை பண்ணுவார். இந்த மாதிரி கவலையாக இருக்குது. அதே மாதிரி தான் வால்மீகிக்கும் அவர் தான் வருவார். நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், வால்மீகி கதையை பார்த்துட்டோம் நம்ம இல்லையா? இதே மாதிரி கரெக்டாக வியாசர் அங்கே வர, இவர் நாரதர் அங்கே வரார். நாரதர் வந்ததை கண்ட வியாச முனிவர் எழுந்து எதிர்கொண்டு அழைத்து தேவர்களெல்லாம் கொண்டாடும் நாரத மகரிஷியை அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனம் அளித்து முறைப்படி பூஜை செய்தார். இதோட இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலே 1வது ஸ்கந்தத்திலே 4வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷரபத பிருட்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச ந்யூனானி சாதிரிக்னானி சமக்ஷ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः.
கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.